ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான எ ரிட்டர்னர்ஸ் மேஜிக் ஷுட் பி ஸ்பெஷல் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட அந்த சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் எண்டிங்கில் முடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவோட பிளானையுமே வந்துட்டு இந்த எபிசோடில் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் எபிசோடுக்கு தகுந்த மாதிரி ஒர்த்தாக தான் இந்த எபிசோடு இருக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எ ரிட்டர்னர்ஸ் மேஜிக் ஷுட் பி ஸ்பெஷல் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். நீ எடுத்தது திரும்ப அதே இடத்துல வச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டோம் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த லீடரை அட்டாக் பண்ணா அசால்ட்டா நம்ம ஹீரோ இன்வெர்ஸ் பண்ணி அதை பிரேக் பண்ணுவோம். திரும்பவும் அந்த லீடரை அட்டாக் பண்றான். நீ எந்த மேஜிக்கை பண்ணாலும் அது யூஸ்லெஸ் தான் நம்ம ஹீரோ பிரேக் பண்ணுவோம். நீ மேஜிக் ஸ்பெல் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கே, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த லீடர் வந்துட்டு நிறைய அட்டாக் பண்றான். பட் நம்ம ஹீரோ அசால்ட்டா அது எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணிருந்தான். கிட்ட வராத இல்ல அந்த ஸ்டோனை உடச்சிருவேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், உடச்சுக்கோ நம்ம ஹீரோ அசால்ட்டா சொல்லப்போ என்னடா சொல்றேன் நம்ம ஷாக் ஆகிறான். இஷ்டப்படி என்னவனா பண்ணிக்கோடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போய் டக்குனு அவனை அட்டாக் பண்றான். கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவனை கீழே விழ வைக்கிறான். இவ்வளவு ஃபாஸ்ட் டைம் எப்படி ஸ்பெல்ல போட்டான், அந்த சர்க்கிளையே நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி அந்த லீடர் பாக்குறான். அந்த மேஜிக் ஸ்டோன் நம்ம ஹீரோ கையில எடுத்து அதுல இருக்கிற மானவை யூஸ் பண்ணி இந்த கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுவோம். அன்ப்ராசஸ்டு மேஜிக் ஸ்டோன்ல இருந்து எப்படி உன்னால மேஜிக் எடுக்க முடியுது அப்படின்னு நம்ம பாக்குறான். உனக்கு அது தெரியணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இன்னும் கிராவிட்டி பவரை அதிகமாக்குறான். அப்ப அந்த லீடர் வந்துட்டு அவனோட மாஸ்கோட மொனையை டச் பண்றான். ஒரு மேஜிக் ஆக்டிவேட் ஆகி அதிகமான மானா பவர் ரிலீஸ் ஆகுது. பார்த்தா அந்த மாஸ்க்ல இருந்து வர பவர் மூலமா அந்த லீடர் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். என்னடா அவனை பாக்குறதுக்கு ஒரு மேஜிக்கல் பீஸ்ட் மாதிரியே இருக்கு நம்ம ஹீரோ கேட்கவும், மாதிரி இல்ல மேஜிக்கல் பீஸ்டே தான் அப்படின்னு ஃபாஸ்டா போயிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். மேஜிக் சர்க்கிளை யூஸ் பண்ணாதானே உன்னால இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மேஜிக்கல் பீஸ்டோட ஸ்ட்ரென்த் ஸ்பீடு இப்ப அந்த லீடர் கிட்ட இருக்கு. நம்ம ஹீரோவும் நிறைய அடி வாங்குறான். அந்த கேப்ல கூட நம்ம ஹீரோ ஃபயர் ஸ்பியர் அவன் மேல குத்திட்டு போயிருந்தான். முடிஞ்ச அளவுக்கு அந்த லீடரோட அட்டாக் எல்லாத்துல இருந்து நம்ம ஹீரோ டாஷ் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாஸ்க்ல இருந்து இவனுக்கு கிடைச்சிருக்கிற பவர் ரொம்பவும் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹையஸ்ட் லெவல் ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்றான். பட் அப்படி இருந்துமே கூட அந்த லீடருக்கு எதுவுமே ஆகல. எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவன் அட்டாக் பண்ணிட்டு அந்த லெவல் ஸ்பெல்லாம் ஏமால ஒர்க் ஆகாது. இந்த ஃபார்ம்ல என்னால மேஜிக்கையும் யூஸ் பண்ண முடியும், ஒரு பீஸ்டோட ஸ்ட்ரென்த்தும் இருக்கும். என் கையால சாப்பிடியா இல்ல மேஜிக்கால சாப்பிடியா அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ண வரான். அவ்வளவு ஸ்பீட்ல அந்த லீடர் அட்டாக் பண்ணியுமே நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல டாஷ் பண்றான். பட் நம்ம ஹீரோ சில அடிகளும் வாங்குறான். அவனோட மேஜிக் அட்டாக் நம்ம ஹீரோ இன்வெஸ்ட் பண்ணி அவனோட அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறான். நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் இன்னைக்கு சாக தான் போற. சரி என் பவர்ஃபுல் மேஜிக் பவரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன், நீ அதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எர்த் மேஜிக்லேயே ஹை லெவல் மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாஃப் மாதிரி ஒன்று அவன் கிரியேட் பண்றான். நம்ம ஹீரோ இன்வெஸ்ட் பண்ணி அதை பிரேக் பண்ணாலும் திரும்பவும் அது ஒன்று சேருது. இதோட கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் எடுத்துட்டு செம ஃபாஸ்டா வந்து அந்த லீடர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் 7 லேயர் ஆஃப் பேரியர் மேக் பண்றான். பட் அப்படி இருந்துமே கூட அது எல்லாத்தையுமே அந்த லீடர் பிரேக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ மேல வந்து பட்டு ஒரு பெரிய பிளாஸ்டே கிரியேட் ஆகுது. இந்த அவுட்டர்ஸ் கிட்ட மோதுனா என்ன நடக்கும்னு இப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அந்த லீடர் சிரிச்சிட்டு இருந்தா நம்ம ஹீரோவோட சவுண்ட் கேக்குது. பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஸ்டாஃபையே பிரேக் பண்ணிட்டான். இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த லீடர் பார்க்கவும், அது ஒரு ரேரான ஸ்பெல்லா தான் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து மாஸ்க்ல இருந்து வந்த பவர் அந்த பவரையும் நம்ம ஹீரோ இன்வெஸ்ட் பண்றான். ஒன்று விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த லீடரை அட்டாக் பண்ண வரவும், அந்த மேஜிக் ஸ்டோன்ல இருந்து மானா வருது. நம்ம ஹீரோ ஹை லெவலான ஃபயர் பால் ஒன்று கிரியேட் பண்ணி இப்போ அட்டாக் பண்றான். ஃபயரோட ஃபிளேம்ஸ்லாம் ப்ளூ கலர்ல இருக்கு. அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணதுல அந்த லீடரோட மாஸ்க்கு பிரேக் ஆகுது. அவனால எந்திக்கவும் முடியல. உண்மையிலேயே யாரா நீ அப்படின்னு அந்த லீடர் கேட்கவும், அதே கேள்விதான் என் மனசுக்குள்ளேயும் இருக்கு. நான் யாரு, பட் நான் என்ன பண்ணணுங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா ராமோ ரொமான்டிக்காவா அந்த இடத்துக்கு வராங்க. ஒரு ஷேடோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து போறதை நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோ மேஜிக்கல் டவர் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கான். ரகர்னால ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு உனக்கு இந்த ரிவார்ட் போதுமா? ஜஸ்ட் மாஸ்டர் ஜார்ட் கூட செஸ் விளையாடணும்னு கேட்டிருக்க. நீ ரொம்பவே வித்தியாசமா இருக்க. அண்ட் மாஸ்டர் ஜார்டும் ரெக்வஸ்ட்டை ஏத்துக்கிட்டாரு. அவருமே வித்தியாசம் தான். சரி உள்ள போ, அவர் வெயிட் பண்றாரு. இதுக்கு மேலே என்னால வர முடியாது அப்படின்னு ப்ரொஃபசர் வந்துட்டு நம்ம ஹீரோவா அந்த இடத்துல விட்டுட்டு கிளம்புறாங்க. வெல்கம் டிசைர் ஹெர்மான் அப்படின்னு அவர் சொல்லவும், மாஸ்டர் ஆஃப் மேஜிக்கல் டவர் ஜார்ட் எக்ஸரியான் இப்பவும் சரி ஃபியூச்சர்லயும் சரி வால்டோட பெஸ்ட் மேஜ் அண்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரி நம்ம ஹீரோ போய் அங்க இருக்கிற சேர்ல உட்கார்றான். எனக்காக டைம் ஒதுக்குனதுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும், இன்னும் 1/2 மணி நேரத்துல எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. சரி எந்த ரூல்ஸ் நீ ப்ரிஃபர் பண்ற அப்படின்னு சொல்லி ஜார்ட் கேட்கவும், ஹெர்பல் மெத்தட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வித்தியாசமான சாய்ஸா இருக்கு, நிறைய பேருக்கு அந்த ரூல்ஸ்ல விளையாட தெரியாது அப்படின்னு சொல்லி அவரோ செஸ்ஸோட காயின்ஸை மாத்துறாரு. என்னோட ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி இந்த மெத்தடை கத்து கொடுத்தான் அப்படின்னு ஜார்ட் கத்து கொடுத்ததையே நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, அந்த மெமரிஸ் எல்லாம் என்னால மறக்கவே முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரின்னு அவங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல உங்ககிட்ட கொஞ்சம் திறமை இருக்கு, பட் நீ இன்னும் நிறைய கத்துக்கிடணும் அப்படின்னு ஜார்ட் சொல்றான். என் மீட்டிங்கை நான் அட்டன் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன், மேட்ச் அதுக்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்னு ஜார்ட் சொல்லவும், அப்படியா அப்படின்னா நமக்குள்ள ஒரு பெட் வச்சுக்கலாமா? ஜெயிக்கிறவங்களோட ஒரு ஆசையை தோக்குறவங்க நிறைவேற்றணும் நம்ம ஹீரோ சொல்லவும், பட் நீ ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட், என் ஆசையை உன்னால நிறைவேற்ற முடியாதுன்னு ஜார்ட் கேட்கவும், அந்த மேஜிக் ஸ்டோன் இன்னும் ப்ராசஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு ஸ்டோன் எடுத்து அதுல இருந்து டைரக்டா மானவை எடுத்து நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். வெறும் கையாலேயே நம்ம ஹீரோ அந்த ஸ்டோனை ப்ராசஸ் பண்ணதை பார்த்துட்டு, அன்ப்ராசஸ்டா இருக்கிற ஸ்டோன்ல இருந்து இவன் எப்படி மானவை எடுத்தான், நீ இதை எப்படி பண்ணன்னு அவர் கேட்கவும், அதுக்கான ஆன்சரையே என்னோட பெட்டா வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகே, ஒருவேளை நீ ஜெயிச்சா உன்னோட ஆசை என்னது அப்படின்னு ஜார்ட் கேட்கவும், அதை நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜார்டும் சரின்னு சொல்றான். இனிதான் ஆட்டம்
எல்லாமே ஆரம்பமாக போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ப்ரொஃபசர் ஃபெர்க்மனோட மேன்ஷனை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அசிஸ்ட் மட்டும் தனியா போய் நின்னுட்டு இருக்கா. நீயும் என் கூடத்துல ஜாயின் பண்ணிக்கிட கூடாது, ரேங்கிங் டோர்னமெண்ட்ல நீங்க தோத்துட்டீங்கன்னு வர சில ரூமர்ஸ் பரவுது அப்படின்னு அவர் சொல்லவும், பட் உண்மையிலே நாங்க தான் தோத்துட்டோம்ல, அதை எதுக்கு மறைக்கணும் அப்படின்னு அசிஸ்ட் கேட்கவும், நீ அந்த டிசைரோட டீமை தோக்கடிச்சிருக்கணும், இதெல்லாம் உன் ஃபால்ட் தான். சோ நான் சொல்ற மாதிரி பண்ணலன்னா நீ இந்த ப்ளூ மூன்ல இருக்கவே தேவையில்ல, இப்பவே இதை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு அவர் சொல்லவும், அசிஸ்டும் யோசிச்சு பாக்குறா. இந்த ப்ளூ மூனோட நம்ம ஹீரோ டீம் பெட்டரா இருக்குன்னு யோசிச்சுட்டு அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு அசிஸ்டவா பேட்சா அசால்ட்டா கழட்டி போட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. பிராம் ஒரு டால் எடுத்து கொஞ்சிட்டு இருக்கான். ரொமான்டிக்காக்கு அது பார்க்க நம்ம ஹீரோ மாதிரியே தெரியுது. இது கியூட்டா இருக்குல்ல அப்படின்னு பிராம் பேசிட்டு இருக்கான். நீங்க ரெண்டு பேரும் அவுட்டர்ஸ் எடுத்து நல்லாவே சண்டை போட்டீங்க, உங்களால தான் நம்ம அந்த மேஜிக் ஸ்டோனை ப்ரொடெக்ட் பண்ணோம் நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படி இருந்துமே எங்களால அந்த லீடரை தடுக்க முடியலையே, நாங்க இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும், டிசைர் நீ தான் எங்களை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்றா. டிசைர் எதுக்காக நீ எங்களை முதல்ல இருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரைனிங் கொடுக்குற, அதுலயே நீ ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்க அப்படின்னு சொல்லி பிராம் வந்து நம்ம ஹீரோட கேட்கவும், இன்னும் 13 நாள்ல ஒரு ஷேடோ வேர்ல்ட் அப்பியர் ஆக போகுது, அதை கான்கவர் பண்றதுக்கு நம்மள அனுப்பி வைப்பாங்க, அது அகாடமி சிமுலேஷன் மாதிரி கிடையாது, அங்க நம்ம இறந்தா உண்மையிலேயே இறந்து போக வேண்டியதான், என்ன ஆனாலும் சரி நான் யாரையும் சாக விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ சொல்றேன்னா கண்டிப்பா அது நடக்க தான் செய்யும், எனக்கு வாமல நம்பிக்கை இருக்கு, ஈவன் நீ ஸ்மால் சர்க்கிள வச்சே பெரிய சர்க்கிள தோக்கடிக்கிற, ப்ரீவியஸ் கிளாக் டவர் அவுட்டர்ஸ் எல்லாத்தையும் பத்தியும் உனக்கு தெரிஞ்சிருக்கு, உண்மையிலேயே யார் தான் நீ அப்படின்னு வா கேட்கவும், நான் வந்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள ஸ்டாப் பண்ணு, நீ அதை சொல்ல தேவையில்ல, உன் பார்ட்டில நான் ஜாயின் பண்ணப்ப என்ன சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, உன்னோட சீக்ரெட்ஸை பத்தி நானே கண்டுபிடிப்பேன், அதுக்காக தானே உன் கூட இருக்கேன்னு சொன்னேன், சோ நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு வா சொல்றா. நான் சொல்லணும்னு தானே நீ ஆசைப்பட்ட நம்ம ஹீரோ கேட்கவோ, இல்ல தேவையில்லன்னு ரொமான்டிக்கா சொல்றா. நான் உன்னை நம்புறேன் டிசைர், நீ எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு பிராமும் சொல்றான். என்னையும் சேர்த்து நம்ம எல்லாரும் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமா எல்லாருமே ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அண்ட் பிராமுமே வந்துட்டு ஒரு ஸ்வாட் மாஸ்டர் கிட்ட போய் ஸ்வாட்மேன்ஷிப் கத்துக்கிட்டான். அண்ட் அசிஸ்ட் நம்ம ஹீரோவோட பார்ட்டில வந்து ஜாயின் பண்றான். லாஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால அப்படியே ஒரு பாட்டை போட்டு விடுறாங்க. அண்ட் நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது அசிஸ்ட் தான் நம்ம ஹீரோக்கு ஜோடியா இருப்பாளோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ சீசன் 2ல நடக்க போற நிறைய விஷயங்களை நமக்கு ஃபர்ஸ்டே காமிக்கிறாங்க. 13 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே ஒரு ஷேடோ வேர்ல்ட் அப்பியர் ஆயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இது ட்ரில் கிடையாது, ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாரும் கேட்டுட்டு ஆடிட்டோரியம்க்கு குயிக்கா வாங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்றாங்க. ஸோ இதுதான் காம்பேட் யூனிஃபார்மா, நல்லா தான்ப்பா இருக்கு அப்படின்னு ரொமான்டிக்கா பாக்குறா. இந்த யூனிஃபார்ம் உங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஷேடோ வேர்ல்டுக்கு இவங்க போக தயாரா இருக்காங்க. அப்ப அசிஸ்டும் இவங்க பார்ட்டி தாங்கிறதுனால அவளும் இவங்க கூட வர. இது எல்லாமே ஆரம்பிச்சது இந்த இடத்துல தான். நான் பாஸ்ட்டுக்கு திரும்ப வந்த காரணம் அண்ட் நான் ஃபியூச்சர் இந்த தடவை மாத்த போற எல்லாமே இந்த இடத்துல தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு எல்லாரும் தயாரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த தடவை நாங்க இந்த வேர்ல்டை காப்பாத்துவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஷேடோ வேர்ல்டு கிரியேட் ஆன இடத்துலயே போய் அதை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர் அவ்வளவு மோசமா சேஞ்ச் ஆகாது. அண்ட் அசிஸ்டியும் நம்ம ஹீரோ அவன் பக்கமா வர வச்சு அவ 10 வருஷம் கழிச்சு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாளோ இப்பவே அவளை அவ்வளவு ஸ்ட்ராங்கா மாத்திட்டான். ரொமான்டிக்கா பிராம் இவங்களுக்கும் நம்ம ஹீரோ ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்துட்டு நம்ம ஹீரோவும் ட்ரைனிங் எடுத்து இன்னும் ஸ்ட்ராங்கா மாறி இருக்கான். என்ன நடக்க போகுதுன்னு சீசன் 2 பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சீசன் 2 ரிலீஸ் ஆன உடனே கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.